பாலியல் வன்கொடுமை நடக்கும். நடந்தால் உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா, இதுதான் முக்கியம். ஆம்ஸ்ட்ராங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டி பெரம்பூரில் அவ்வளோ பேர் வந்து சேர்ந்து அவரை வெட்டி சாவடிக்கும் போது கூட துப்பாக்கியை பயன்படுத்துவார். 22-23 வயசு காவல்துறை பெண் காவலர் அழுகுறாங்க தேம்பி. என்னன்னா 2 இளைஞர் அணியை சேர்ந்த திமுக காரங்க பாலியல் பண்ணி. அதாவது திமுக மேலே மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியை விட திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக இருக்குது அதிருப்தி. எவ்வளோ தரக்குறைவாக பேசி, எவ்வளோ கேவலமாக பேசி ஒரு பாமரன், ஒரு கடைக்கோடி விவசாயி ஒரு கட்சியின் தலைவராக வந்து முதலமைச்சர் நாற்காலிலையும் உட்காந்துட்டார்னா அந்த அம்மா எல்லாரையும் காலில் தான் உழ வைப்பாங்க. அப்படி தான் உட வைக்கிற அந்த ஆணவ போக்கு அந்த அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே சொல்கிறீங்க நீங்கள். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவரை இந்த முறை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பார்கள். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடம் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் தேர்தல் வர இருக்கக்கூடிய 23ஆம் தேதி நடக்கிறது. இதன் காரணமாக வந்து தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து தமிழகத்துடைய பொறுப்பு டிஜிபியை மாற்றிட்டு நிரந்தர டிஜிபியை நியமித்தாங்க. அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார். நேற்று வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த அதிரடி நடவடிக்கைகள் தற்செயலாக நடக்குதா, இல்லை திட்டமிட்டு நடக்குதா? தேர்தல் காலத்தில் இது மாதிரியான விஷயங்கள் நடப்பது இயல்பு தானே, எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து சில அதிகாரிகள் மாற்றப்படுகிறது இயற்கை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லாம் எப்படின்னா, இப்போது மாற்றப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் கீழ் இவர்களுக்கு இணக்கமாக பணி செய்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும், ஒன்று நிர்வாக ரீதியாக பார்த்தாலும் சரி, இல்லை சட்டம் ஒழுங்கு ரீதியாக பார்த்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் இந்த அதிகாரிகள் வந்து தங்களுடைய பொறுப்புகளை மீறி இந்த அரசாங்கத்திற்கு வந்து ஒரு எல்லையை மீறி வந்து கூட ஒத்து ஊதி இணக்கமாக இருக்கிறாங்கன்னு. எல்லா அரசு அதிகாரிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து அது நம்ம ஆட்சியில் இருக்கிற நிர்வாகத்தில் இணக்கமாக தான் இருக்கணும், அமைச்சர்கள் எல்லாருக்கிட்டையும். கண்டிப்பாக. ஆனால் இவங்க எல்லையை மீறி இருக்கிறாங்க. வாகன காசுக்கு மேலே கூவுறாண்டு. ஆமாம், நிச்சயமாக அப்படி தான். பின்ன நீங்கள் டிவிஎஸ்சி நிலைமை எந்த மாதிரி இருக்குது? லஞ்ச ஒழிப்புத்துறை நிலைமை என்ன? லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இங்கே எப்படி ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அங்கே மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறையும் ஒரு இண்டிபெண்ட் பாடி தான். அப்போது என்னென்னா, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பாங்கன்னா இவங்க மாநிலத்தில் எப்படியோ அதே மாதிரி மத்தியில் சில விஷயங்கள் இருப்பாங்க, தவிர்க்க முடியாத விஷயங்களில் இருப்பாங்க இயற்கையாக. அது நம்ம எல்லா காலத்துலையும் பார்த்துருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இவங்க எல்லையை மீறி ஜால்ரா தட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறாங்க. இங்கே ஒரு அமலாக்கத்துறை ஒரு தடவைக்கு 3 தடவை ஒரு KN நேரு அவர்கள் துறையில், அந்த பொதுப்பணி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2200 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குது. லஞ்சம் வாங்கியிருக்காங்க, கட்சிக்கு டொனேஷன் வாங்கியிருக்காங்க, அதிகாரிகள் மட்டத்தில் வந்து ஊழல் செய்திருக்கிறாங்க, அப்புறம் உதவியாளர்கள் ஊழல் செய்திருக்காங்க. இது எல்லாம் ஆதாரத்தோடு எடுத்து கொடுத்து இது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு பண்ணுங்க சொல்லி அதிமுக நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுக சார்பாக ஐயா இன்பதுரையும் வழக்கு போட்டு நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்லாம் தேவையில்லை, கொடுத்த ஆதாரங்களை வச்சு நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கண்டிப்பாக. ஏன் ஃபைல் பண்ண மாட்டாங்கன்னா ஒரே காரணம் தான், இதில் வெளிப்படையாக தெரியும். அமலாக்கத்துறை மத்தியில் இருக்கிற துறை வந்து பண மோசடி வழக்கில் PMLA ஆக்டில் வந்து நேரடியாக யார் மேலேயும் வழக்கு போட முடியாது, குற்றம் சாட்ட முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ், ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் அந்த எஃப்ஐஆரில் ஒரு ஊழல், ஒரு மோசடி, அந்த மோசடியில் பெறப்பட்ட பணம் எங்கே பரிமாற்றம் செய்யப்பட்டது அப்படின்றதுக்கு தான் அமலாக்கத்துறை உள்ளே வரும். அப்போ அமலாக்கத்துறை நாங்கள் ஒரு விஷயத்தில் நாங்கள் போய் சர்ச் பண்ணும்போது, KN நேரு அவர் மகன் வீட்லேயோ தம்பி வீட்லேயோ சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது, இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் கிடச்சிது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் 2538 போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட அதே 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க.
அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இடமாற்றம் கொடுக்குறது, அப்புறம் ஒப்பந்தங்கள் போடுது. இதில் வந்து கிட்டத்தட்ட 1020 கோடி லஞ்சம். அப்புறம் 365 கோடி வந்து நீங்கள் இந்த கழிவறை கட்டுறதுலேருந்து தொடங்கி தூய்மை பணியாளருக்கு ஒப்பந்தம் போட்டதுலேருந்து லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது அப்படின்றது மொத்தம் 2200 கோடி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு கூட போடலை அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணலைன்னா, அப்போ எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அந்த துறையின் தலைவர்? சட்டம் ஒழுங்கு சொல்கிறீங்க, இப்போ சட்டம் ஒழுங்கு கமிஷனரை இடம் மாற்றிருக்காங்க. இப்போ கமிஷனர் இடம் மாற்றுறாங்கன்னா நீங்கள் அதை என்னன்னு காரணம் இப்போது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை, கண்டிப்பாக நீங்கள் அது பெரேட்லாம் நடத்தி முதல் கட்டத்தில் அந்த ஞானசேகரனை விட்டுட்டு அப்புறம் ஞானசேகரனை பிடிச்சிங்க. அப்புறம் அதில் வந்து அது கட்சி சார்பான ஆதாரங்கள்லாம் எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு, அவர் வந்து திமுகவை சார்ந்தவர் அப்படின்றது, அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீக்கப்பட்டு டைம் எடுத்துக்கிட்டு இது அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு அவர் 2வது முறை விசாரணையில் தான் அவரை கைது பண்ணுறாங்க. ஆமாம். சரி, கைது பண்ணியாச்சு. அடுத்த நாள் கமிஷனர் என்ன பேட்டி கொடுத்தாரு? அவருக்கு மட்டும்தான் தொடர்பு, வேறு யாருக்கும் தொடர்பு இல்லைன்றது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அடுத்தது அந்த ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணார், ஒரு சிம் கார்டு தான். அப்புறம் இது வந்து ஃப்ளைட் மோடில் இருந்திருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்புள்ள தலைமை அதிகாரி காவல்துறை இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷன் பண்ணோம், கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும், இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறாங்களா இல்லையான்றதையும் நாங்கள் விசாரிக்கணும். அப்புறம் அவர் ஃபோனோ வீட்டில் லேப்டாப் இருக்குதோ வேறு எங்கே சிஸ்டம் இருக்குதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சொல்லலாம். இதெல்லாம் தடய அறிவியலுக்கு கொடுக்கணும். நாங்கள் இதெல்லாம் எடுத்து டாக்குமெண்ட் எடுத்த பிறகு தானே நீங்கள் சொல்லணும். கேட்குறவங்க நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க. சார் இது ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தனை பிடிச்சிருக்கிறோம், நாங்கள் விசாரணைக்கிறோம், விசாரணை வளையத்துக்குள்ளே வச்சுருக்கிறோம், அடுத்த கட்டத்தில் சொல்கிறோம், இன்னும் 2-3 நாளில் இன்னும் தெளிவாயிடும், கண்டிப்பாக சொல்கிறோம், ஆனால் இந்த விசாரணையில் சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொன்னார்னா ரைட்டு. இவர் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. சரி, டிஃபெண்ட் பண்ணிட்டார்ல, நீதிமன்றம் என்ன செஞ்சு? உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு கொடுத்துட்டு இவர் மேலே ஒரு கண்டனம் தெரிவிக்குது. ஒரு பொறுப்புள்ள அதிகாரி ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம், ஊடகத்தை சந்திச்சிக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது, டிஃபெண்ட் பண்ணக்கூடாது யாரையும், அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிபதி சொன்னார். இதில் என்ன தவறு இருக்குது? அவர் அதிகாரி, நீங்கள் ஆட்சியாளர், இன்றைக்கி இருப்பீங்க நாளைக்கு போயிடுவீங்க. அதிகாரியை கண்டனம் தெரிவித்தா ஆட்சியாளருக்கு ஏங்க கோபம் வரும்? நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீங்க சிபிஐ வானான்னு சொல்கிறதுக்கு, அடுத்து என்ன செய்றீங்க? அங்கே போய் இவர் மேலே கண்டனம் தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்லியிருக்கார்ல அந்த கமிஷனர் மேலே, அதை மட்டும் நீக்கிருங்க, அந்த வார்த்தைகளை நீக்கிருங்க. இதை போய் உச்ச நீதிமன்றத்தில் கேட்குறீங்களே, அப்போ யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வேலை செய்கிறீங்க? இது நியாயமாக இருக்கும்ல? கண்டிப்பாக. அப்போ இன்றைக்கி மாற்றுறாங்கன்னா யதார்த்தமாக தெரியுதா? ஆனால் அருண் அவர்கள் வந்த பின்னாடி இங்கே சென்னையில் ஒரு ரவுடிசம் குறைஞ்சிருக்கு, என்கவுண்டர் நடந்திருக்கு. குறிப்பாக அவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறம் வந்துட்டு சில விஷயம் ரவுடிகள் கட்டுக்கோப்பில் வச்சுருக்காங்க, அப்புறம் போய் மாற்றிட்டாங்க. எந்த என்கவுண்டர் நடந்தது சொல்லுங்கள்? ஒரு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை தேடிட்டு போகும்போது என்கவுண்டர் நடந்துச்சா? இல்லைன்னா குற்றவாளியை நீதிமன்றம் எப்பா நீங்கள் தான் பாதுகாப்பு, காவல்துறை தான் இந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு, வெளியே இருந்தால் இவன் உயிருக்கு ஆபத்து, இல்லைன்னா இவனால் மற்றவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு உங்ககிட்ட ஒப்படைச்சாங்கல்ல, காவல்துறை விசாரணைக்கு ஒப்படைச்சாங்கல்ல போலீஸ் கஸ்டடியில், கண்டிப்பாக அவங்கள என்கவுண்டர் பண்ணிங்களா? சொல்லுங்கள், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள். இல்லை, குற்றவாளியை பிடிச்சி விசாரணையில் கூட தான் அதை என்கவுண்டர் பண்ணுறோம். அதில் எப்படி என்கவுண்டர் பண்ண முடியும்? அது குற்றம் குறையுதா? இல்லை, அதை தவிர்த்து சென்னையில் அதில் என்ன சந்தேகம் வரும்? ஆதாரங்களை அழிக்க முற்படுதுன்னு சந்தேகம் வரும். கண்டிப்பாக. அப்புறம் நீங்கள் ஒரு குற்றவாளியை தேடி போகிறீங்க, அவன் காட்டுக்குள்ளே இருக்கிறான், எங்கேயோ இருக்கான், தேடி போகிறீங்க, அவன் ஆயுதத்தை வச்சு வெட்டுறான், இல்லை துப்பாக்கி சொல்கிறான், நீங்கள் அவனை என்கவுண்டர் பண்ணி, அதுவும் காலில் தான் பண்ணணும், தற்காப்புக்காக அதுக்கு பண்ணினா ரைட்டு. அவன் நிராதரணியாக உங்கள் கஸ்டடியில் இருக்கிறான், உங்கள் கஸ்டடியில் நீதிமன்றம் கொடுத்துருக்குது, உங்கள் கஸ்டடியில் விசாரணை வளையத்துக்குள்ளே வச்சு நீங்கள் மொத்த காவல்துறை மொத்த ஆயுதத்தை வச்சுன்னு அவனை நிராயுத பண்ணி அவனை விசாரிக்கிறீங்க. அப்போ எப்படிங்க என்கவுண்டர் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அந்த என்கவுண்டருக்கு தானே 2 மரண தண்டனை இப்போ கொடுத்துருக்குறாங்களா 9 பேருக்கு? கண்டிப்பாக. அப்புறம் அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறது? அஜித்குமார் கஸ்டடிகள் மரணம் தானே, அவங்களுக்கு எத்தனை தூக்கு தண்டனை கொடுக்குறது?
இன்னும் அந்த விக்னேஷ் அந்த வழக்குகள்லாம் இன்னும் ஒரு வேகம் பிடிக்காமல் இருக்கு. ஏன் வேகம் பிடிக்காமல் இருக்குது? ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு மட்டும் வேகம் பிடிச்சிச்சு 500 நாள்னு? என்ன அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? ஒரு சில வழக்குகள் வேகம் பிடிச்சு உடனுக்குடன் தீர்வு கிடைக்குது, ஒரு சில வழக்குகள் கிடப்பில் போடப்படுது. என்ன காரணமாக இருக்கும்? அதுதான் ஒன்று, ஆளுங்கட்சியின் ஆதிக்கம், ஆளுங்கட்சியின் தலையீடு, அதிகாரிகள் மட்டத்தில் தலையீடு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றவாளிகள் யார், கட்சிக்காரங்களா, இந்த தலையீடு. இதெல்லாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று கோர்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த எண்ணம் வருமா இல்லையா எல்லாருக்கும்? கண்டிப்பாக அதுதானே முக்கியம். அப்போ இந்த திமுக ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையும் கொலையோ கொள்ளையோ பாலியல் வன்கொடுமை நடக்கும். நடந்தால் உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா, இதுதான் முக்கியம். உடனே நீங்கள் அந்த சம்பவம் இந்த சம்பவம் காமராஜர் காலத்தில் நடக்கலையா, எம்ஜிஆர் காலத்தில் நடக்கலையா, கலைஞர் காலத்தில் நடக்கலையா, அப்புறம் எடப்பாடியார் காலத்தில், இதெல்லாம் இல்லை. எல்லா காலத்தில் நடந்தாலும் உடனே எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் திருவேங்கடத்தையும் சேசிங் ராஜாவையும் எதுக்காக என்கவுண்டர் பண்ணீங்க? பிடிச்ச பின்னாடி உங்கள் கஸ்டடியில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரெண்டுமே விடிய காலையில். இப்போ திருவேங்கடமா அவர் தான் A1 A2. திருவேங்கடம் எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்களாம். அங்கே ஒரு குடிசையில் வந்து ஆயுதத்தை எடுத்து கொடுக்குறேன்னாராம். இவர் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தில் அப்போ துப்பாக்கி எடுத்து சுட்டாராம். அதனால் நாங்கள் சுட்டுட்டோம். ஆம்ஸ்ட்ராங்கை ஹார்ட் ஆஃப் த சிட்டி பெரம்பூரில் அவ்வளோ பேர் வந்து சேர்ந்து அவரை வெட்டி சாவடிக்கும் போது கூட துப்பாக்கியை பயன்படுத்தலை, எல்லாம் அருவாள் தான். ஆனால் அவங்கள கஸ்டடியில் எடுத்து நிராயுத பண்ணி இருக்கிறவங்க ஏதோ மறைச்சி வச்சுக்கிற ஆயுதத்தை எடுத்து கொடுக்குறானா, அங்கே துப்பாக்கி வச்சுன்னு சுட்டானா. இது நம்புகிற மாதிரி இருக்கா? இப்போ இந்த அரசாங்கத்தில் எவ்வளோ நிர்வாக கோளாறு பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சிக்கல். ஈசிஆர் ரோட்டில் பொம்பளை பிள்ளைங்களை காரில் தரத்திட்டு போகிறான் திமுக கொடி போட்ட வண்டியில். எல்லாரும் அப்பட்டமாக பார்த்தது. அவசரமாக இந்த டிசி சந்திரனா அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு? அந்த கொடி கட்டினது கட்சிக்காரங்க கிடையாது. இது எதுக்கு இவர் வேலை? கொடி கட்டினது அவங்க கட்சிக்காக கிடையாது, அவங்க கட்சிக்காரங்க கிடையாது. அவங்க என்னென்னா டோல்கேட்டில் ஃப்ரீயாக போகிறதுக்காக கொடி கட்டியிருந்தாங்க. அதிகாரிகள் தானாகவே முன் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு அவப்பேர் வராமல் காத்துக்கிட்டே இருந்தாங்களா? ஆமாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ திமுகவுடைய கொடி, அந்த கொடியை கட்டி ஒரு குற்றத்தை செய்கிறான். எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றம். கண்டிப்பாக. அப்போ கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? கட்சி என்ன வழக்கு போட்டுச்சு? கட்சி கொடியை தவறாக பயன்படுத்திருக்கிறான்ல. கண்டிப்பாக. ஒரு கிரிமினல் வேலைக்கு பயன்படுத்துகிறான்ல. அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்படி எதுவும் செய்தித்தாளையில் இது வரல. அப்புறம் முதல்ல என்ன சொன்னீங்க? இல்லை அந்த பெண்கள் வந்து இடிச்சுட்டு நிற்காமல் போனாங்க, அதனால் தடுத்துனாங்கன்றாங்க. அப்புறமா தான் வீட்டு வரைக்கும் போய் தடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அவங்க ஓடினோடனே வந்துட்டான். இப்போ அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சு? அதே மாதிரி தான் நம்ம அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் 100வது நாள் இது நம்ம நடந்துச்சுல கோயம்பேடுக்கிட்ட. அங்கே என்ன நடந்துச்சு? மேடையில் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் இருக்கிறாங்க, நம்ம கனிமொழி அம்மா இருக்கிறாங்க, பேராசிரியருடைய 100ஆண்டு விழா. மேடையில் விழா முடிஞ்சு கீழே இறங்கினா ஒரு 22-23 வயசு காவல்துறை பெண் காவலர் அழுகுறாங்க தேம்பி. என்னென்னா 2 இளைஞரணியை சேர்ந்த திமுககாரங்க பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. போய் போலீஸில் புகார் கொடுத்தா உடனே அந்த எம்எல்ஏ வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி புகார் வாபஸ் வாங்க வைக்கிறார். அப்புறம் 3 நாட்கள் டிவிலாம் விவாதம், சட்டமன்றத்தில் விவாதம் ஆன பிறகு அப்போ எஃப்ஐஆர் போடுறாங்க. இன்றைக்கி என்னாச்சு? அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. அந்த பெண் காவலர் வந்து வேறு ஏரியாவுக்கு பணிமாற்றம் பண்ணியாச்சு. இப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்குது சார்? இப்போ இவர் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்ட கூட முதல்வர் அவர்கள் இது வந்து தேர்தல் ஆணையம் ஒரு வீணா பண்ணுது, அதாவது புறம்பா பண்ணுது, திமுகவை தோற்கடிக்கல் பண்ணுது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அவர் டிஆர் பாலு அவர்கள் எந்தவித குற்றச்சாட்டுமே இது வரைக்கும் வரல, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே முருகானந்தம் இல்லை தலைமைச் செயலாளருமே புகார் கொடுக்கவே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இடமாற்றம் பண்ணணும்ன்ற தேவை வந்துச்சு? அவர் ஒரு முருகானந்தம் தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை சரி செய்வதற்கான சரியான ஆள், அவரை மாற்றுவது அரசு பணியை வந்து இடையூறாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தலைமைச் செயலாளருக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதிச்சா? அதுக்கு பதில் கடிதம் எழுதிட்டாரா? தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் நேரு துறையில் 2600 கோடி ஊழல்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளருக்கு அனுப்புனாங்கல்ல. கண்டிப்பாக. அதுக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்தாரு? அப்போது இது வரைக்கும் எந்த மாதிரி இல்லை. அப்புறம் அவர் மேலே எந்த புகாரும் வந்தது இல்லைன்றீங்க. அந்த கடிதத்திலே என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், காவல்துறையோ யாருனாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால்
நீங்களும் உங்கள் துறையும் இதற்கு உடந்தை என்று நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு இவர் குறித்து எந்த விதமான புகாரும் அனுப்பப்படலை, எந்த ஒரு அரசியல் கட்சி கொடுக்கப்படலை. அப்படி இருந்தும் இவரை மாற்றுவதற்கான தேவை என்ன இருக்குது? இவர் மாற்றப்படுவதனால அரசு பணிகள் எல்லாமே முடங்கி போயிடும் அப்படின்னு டிஆர் பாலு சொல்கிறார். ஏன் அரசு பணி முடங்குது? ஒரு தலைமைச் செயலர் அதுதான் அங்கே தான் வேறு போஸ்டிங் கொடுத்துட்றாங்கல்ல. அப்புறம் எப்படி அரசு பணியே இந்த நேரத்தில் வந்து எப்படின்னா, அரசு பணிகள் லிமிட்டட் வெர்ஷன் தான் செய்ய முடியும். புதுசாக எதுவும் ஸ்கீம் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் தேர்தல் சுதந்திரமாக நடக்கணும், தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கணும். அப்போது ஆட்சியாளர்களுக்கு யார் யார் ஜால்ரா தட்டியிருந்தாங்களோ அவங்கள மாற்றுறது இயற்கையாக இல்லையா? கண்டிப்பாக. அப்போது அவங்கள மாற்றுறது தவறுன்னு ஆட்சியாளர்கள் சொல்கிறதும் இயற்கையாக இல்லையா? இதை சொல்ல தான் தெரிவாங்க. திமுக இதை சொல்கிறாங்கனாலே அவங்களுக்கு கூட இருந்தவங்க வந்து தானே அர்த்தமாகுது. கண்டிப்பாக. அப்போது இப்போ தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்து யாருக்கும் பகை கிடையாது. நிச்சயமாக. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு இணக்கமாகறீங்க? தேர்தல் நேரத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லாருக்கும் இருக்கணும், சுதந்திரமாக. அதுதான். அதே மாதிரி ஊடகத்தில் ஒரு மீம்ஸில் ஏதாவது போட்டால் கூட, ஏதாவது ஒரு இது போட்டால் இரவோடு இரவாக அவங்கள போய் கைது பண்ணுறாங்கல்ல, கைது பண்ணி அவங்க மேலே குண்டர் சட்டம் போடுறீங்கள. ஆனால் நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எல்லாம் அசோக்கை பிடிங்கன்னு சொல்லி வருஷக்கணக்கில் அசோக்கை காணுமே சார். அப்போ தலைமைச் செயலர் அதுக்கு பொறுப்பு இல்லையா சார்? அவர் காலையில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜரான ஆகினார். அப்புறம் இப்போ என்ன செய்வீங்க? அப்போ தெரியுதா? காவலர் கூட தெரியாமல் அப்புறம் தலைமைச் செயலர் பின்ன மாற்றாமல் என்ன செய்வாங்க? இல்லை சார். அதே மாதிரி பொறுப்பு டிஜிபி. தமிழ்நாடை போல் வளர்ந்த ஒரு மாநிலத்தில் நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இருக்கோம், திராவிட மாடல்னு சொல்கிறீங்களே. 8.5 கோடி மக்களுக்கு பாதுகாப்புன்றது உயர்பட்ச பதவி டிஜிபி தானே. அந்த டிஜிபி பதவியில் 8 சீனியரை விட்டு 9வது இருக்கிற ஜூனியரை பொறுப்பு டிஜிபியை ஏன் போடுறீங்க? நீதிமன்றம் சொன்ன பிறகு நீங்கள் மாற்றாமல் இருக்கீங்க. அவரை மாற்றுறதுக்கு என்னப்போ? அவர் ஏன் மாற்றலை? இல்லை புது டிஜிபியை ஏன் நியமிக்கலை? அவர் பொறுப்பு டிஜிபி உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போனார்னா பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. அப்போ தமிழ்நாடு எவ்வளோ பின்தங்கியமாகணும் இதாகுது. அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இப்போ 8 சீனியருங்க இருக்கிறாங்க அந்த காவல்துறையில், அவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கேப் இயற்கையாக ஏற்படுமா இல்லையா? நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய ஒரு சீனியரை வந்து போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்குவீங்க. சப்போஸ் ஒரு ஜூனியருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, அதையும் வேறு வழி இல்லைன்னா ஏற்றுக்குவீங்க. 8 ஜூனியரை தாண்டி 9வது ஜூனியருக்கு கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்தது இது தற்காலிக பதவி தான் அவருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ப்ரிஸ்டேஜை விட்டு எல்லாத்தையும் பேசுவீங்களா? அவர் இருக்கிறதே டெம்பரரி போஸ்ட்டு, பொறுப்பு போஸ்ட்டு தான். அப்போது சில விஷயங்கள் வந்து பேச முடியாதுல்ல. அப்போ அந்த கேப்பை வந்து சமூக விரோதிகள் பயன்படுத்திக்குவாங்கல்ல, பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு, இந்த கெட்டு போகிற பிரச்சனைக்கு 10 காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாகுதா இல்லையா? அப்போ ஏன் இவ்வளோ நாள் இந்த மாதிரி இழுத்தடிச்சுன்னு இருக்கிறீங்க சார்? இப்போ மேற்கு வங்க தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு அதிகாரிகளை வந்து இடமாற்றம் பண்ணாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசுகிறாங்க, பாஜகவுக்கும் காங்கிரஸ் திமுகவுக்கும் ஒரு மறைமுக உடன்பாடு இருக்குது, அதனால் இங்கே மேற்கு வங்கத்தில் வந்துட்டு இவ்வளோ அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணுறாங்க, தமிழகத்தில் நடக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லி கொஞ்சம் 2-3 நாட்களில் இது போன்ற இடமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து அதுக்கப்புறம் அவங்க அதை மறுத்தாங்க. என்னென்னா, நான் வேறு மாதிரி சொன்னேன், தப்பாக போயிடுச்சின்னு. அவங்க சொன்னது என்னென்னா, 5 மாநில தேர்தல், மேற்கு வங்காளத்தில் 500 அதிகாரிகளை மாற்றியாச்சு. மற்ற 4 மாநிலத்திலையும் பேருக்கு ஏதோ கொஞ்சம் பேரை மாற்றுறாங்க. அப்போது அந்த ஆட்சியாளர்களுக்கும் பிஜேபிக்கும் ரகசிய உறவு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க குற்றச்சாட்டு தான். அப்போது அவங்க என்ன யோசிப்பாங்க? தமிழ்நாட்டில் இப்போ 4-5 பேரை மாற்றும் போதே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ அங்கே அவ்வளோ பேர் மாற்றப்பட்டிருக்காங்களா? என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் வந்து ஆட்சியாளருக்கு ரொம்ப ஜால்ரா தட்டுற அதிகாரிகள் இருந்தார்களோ, இல்லை அவரோட குரல் தான் இங்கே ஒழிக்கிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? மம்தா பானர்ஜி சொன்னதை டக்குன்னு உடனே இந்த மாதிரி நம்ம அடிதடியான மாற்றங்கள் இல்லையே, அதுக்கு முன்னாடியே மாற்றிட்டாங்களே. டிஜிபி எல்லாம் அதுக்கு முன்னாடி மாற்றிட்டாங்க. ஆனால் தலைமைச் செயலாளருமே அது மாற்ற வேண்டியது வந்து இல்லை. இப்போ அவங்க வந்து சொன்ன கணக்கு பார்த்திங்கன்னா, அங்கே 500 பேர், இங்கே 5 பேர் மாற்றலைன்னு சொன்னாங்க. அதனால் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டியது தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா வாக்காளர்களுக்கும் மற்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும், தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வரணுமா இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி ஊடகவியாளருக்கும் வரணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஊடகவியாளர் எத்தனை தடவை கூப்பிட்டு வரட்டாங்க? யார் யார் எந்தெந்த ஃபோட்டோவை ஃபார்வர்ட் பண்ணிங்க,
எந்தெந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டியிருந்தாங்கல்ல. இந்த இவங்க அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக பாலியல். ஆமாம், பின்ன அப்போ என்ன ஆகுது சொல்லுங்கள். அப்போ நீங்கள் யார் தவறோ அவங்கள பிடிக்கிறத விட்டுட்டு, அதே மாதிரி அவன் செல்ஃபோனில் அடுத்த கட்டத்தில் யார் யார் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்தாங்க, அவங்க மேலே ஒருத்தர் மேலே கூட சந்தேகம் இல்லையா சொல்லுங்கள். இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட அவன் பேசலாம், சம்பவம் நடந்த பிறகு யார் யார்கிட்ட பேசலாம், கைதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட பேசிக்கிறான், அவங்களாம் விசாரணை வளையத்துக்குள்ளே வரணும்ல. அதில் எங்கே வந்தாங்க? இன்னாள் அமைச்சரோ முன்னாள் அமைச்சரோ யார் இருந்தாலும் வரணுமா இல்லையா? நிச்சயம். யார் யார் பிரியாணி சாப்பிட்டாங்க வரணுமா இல்லையா? யாரும் விசாரணை வளையத்துக்குள்ளே வரல. இன்றைக்கி சிபிஐ விசாரிக்குது கரூர் சம்பவத்தில், விஜயும் விசாரிக்கிறாங்க, அதை வச்சுலாம் விசாரிக்கிறாங்க, நிர்மல்குமார் செந்தில் பாலாஜியும் விசாரிக்கிறாங்க, கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளையும் விசாரிக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை வளையத்துக்குள்ளே வரணும்ல. அதுபோல் விசாரணை நடந்துச்சா இதெல்லாம் தெரியணும்ல. அப்போ அதனால தானே இந்த இடமாற்றங்கள்லாம் நடக்குது. அதனால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த இடமாற்றங்கள்லாம் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக யார் யார் சந்தேகம் இந்த மாதிரி இருக்குதோ, ரொம்ப எல்லை மீறிய ஆதரவாளராக இருக்கிறாங்களோன்ற சந்தேகம் வரவங்கள மாற்ற தான் செய்வாங்க. மாற்றிட்டு போடுற ஆள் நேர்மையான ஆளான்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போ போடுற ஆள் நேர்மையான ஆளா இல்லையா, அதுதான் முக்கியம். அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு உங்கள் ஆட்சியில் அவங்களும் ஒரு பதவியில் இருந்தாங்கல்ல, கண்டிப்பாக நேர்மையானவங்களாக இருந்தால் தானே அப்போ ஒரு பதவியில் இருந்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்ல. அதனால் இதில் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இதை தாண்டி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி. திமுக கூட்டணி கட்சி, அதாவது திமுக மேலே மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியை விட திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக இருக்குது அதிருப்தி. சார் நிச்சயமாக இப்போ சமீபத்தில் தேர்தல் பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் துணை முதல்வர் உதயநிதிக்கான ஒரு வார்த்தை போர் வந்து பார்த்துருப்பீங்க. இது குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வப்பிரதி அவர்கள் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் குறித்து பழனிசாமி தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியல் கண்ணியத்தை பழனிசாமி கடைபிடிக்க வேண்டும். தலைவர்கள் பற்றி தரக்குறைவாக பேசுவதும் அவதூறு பரப்புவதும் ஜனநாயகவாதிக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி யார் சொல்லியிருக்கா? செல்வப்பிரதி. அவருக்கு வேறு என்ன செய்ய முடியும்? அவரால் உதயநிதியோ ஸ்டாலினையோ கண்டிக்கிற தைரியம் இருக்கா? முடியாது. அவரால் முடிஞ்சதை செய்கிறாரு. அவர் எடப்பாடியாரை தான் சொல்ல முடியும். அவரால் சொன்னார்னா இன்னும் கொஞ்சம் பாராட்டும் வேறு ஏதாவது கிடைக்கும் அந்த சைடு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அதில் ஒரு முக்கியத்துவங்குதா? உதயநிதியும் ஸ்டாலினும் ஒரே ஒரு படத்தை வச்சுன்னு எத்தனை வருஷம் ஓட்டிட்டாங்க. எவ்வளோ தரக்குறைவாக பேசி, எவ்வளோ கேவலமாக பேசி, ஒரு பாமரன், ஒரு கடைக்கோடி விவசாயி ஒரு கட்சியின் தலைவராக வந்து முதலமைச்சர் நாற்காலிலையும் உக்காந்துட்டார்னா கர்ம வீரர் காமராஜருக்கு பிறகு நடந்திருக்கிற ஒரு அதிசயம். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பார்த்து எந்த அளவுக்கு எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசினாங்க. அந்த தலைவரை மட்டுமா பேசினாங்க? எடப்பாடியார் மட்டும்? சசிகலா அம்மாவை எவ்வளோ பேசியிருக்காங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பெண் தானே. இவங்க எடப்பாடியை நான் தாக்கி பேசுகிறேன்னு பேசினா அது யாரை தாக்குறது? சசிகலா அம்மாவை தாக்குறது. கண்டிப்பாக அந்த அம்மா எல்லாரையும் காலில் தான் உழ வைப்பாங்க, அப்படி தான் உழ வைக்கிற அந்த ஆணவ போக்கு அந்த அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே சொல்கிறீங்க நீங்கள். அப்போது உங்கள் காலில் யாரும் விழுந்தது இல்லையா? உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது இல்லையா யாரும்? என்ன அதுவும் உங்கள் வயசு என்ன? உதயநிதி வயசு எவ்வளோ பெரியவங்களாம் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உதயநிதி காலில் விழுந்து எத்தனை சீனியருங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அது அதுதானே எவ்வளோ கேவலம். அதுதானே கேவலம். அந்த கட்சிக்குள்ளே வேறு பிரச்சனைன்னா யாரை நீக்கிறாங்க, யாரை சேர்க்குறாங்க, அது அந்த கட்சி பிரச்சனை. நீங்கள் அந்த ஃபோட்டோவை வச்சுன்னு எவ்வளோ அசிங்கப்படுத்தி எப்படியெல்லாம் கொச்சையாக பேசுனீங்க. அப்போ செல்வ பெருந்தகைகள் எங்கே சார் போனாங்க? 1000 செல்வ பெருந்தகைகள் அப்போ உருவாகிருக்குங்களா? கண்டிப்பாக 2017 தொடர்ந்து எத்தனை வருஷம்? 8-9 வருஷமாக பேசினீங்க. 9 வருஷம் கழித்து பொறுமைன்னு ஒரு பொறுமையை காத்த ஒரு மனுஷன், அதுவும் என்னது உதயநிதி ஸ்டாலின், இதை தவிர என்னென்னா ராசா எடப்பாடியார் தாயை பற்றி, பெத்த தாயை பற்றி எவ்வளோ இழிவாக பேசினார். நீங்களாம் மகளிருக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களா? எப்படி பேசினார்? ஏதாவது பதில் நீங்கள் சொன்னீங்களா? சொல்லல. அதுக்கப்புறம் அவர் அது எல்லாம் பெரிய பிரச்சனையான பிறகு நான் இந்த அர்த்தத்தில் சொல்ல அப்படின்னு சொன்னார். ஆனால்
இதெல்லாம் 9 வருஷம் சகிச்சு எடப்பாடியார் மேடையிலே சொல்கிறாரு, தம்பி உன் வயசு என்ன, என்னுடைய அனுபவம் என்ன, ஆட்சியில் குறையதா சொல்லுங்கள், ஆட்சியில் குறையதா சொல்லுங்கள், ஆட்சியில் குறைன்னு தான் சொல்லுங்கள். 51 வருஷம் நான் கிடைக்கழக செயலாளராக இருந்து இந்த பதவிக்கு நான் உயர்ந்து வந்திருக்கேன் என்னோடய உழைப்பால். உங்கள் வயசே 48 தான், என் அனுபவம் கூட உங்கள் வயசு. அப்போது நீங்கள் தரம் தாழ்ந்து பேசாதீங்கன்னா திருப்பியும் மறுபடியும் அதே மாதிரி தரம் தாழ்ந்து பேசினா திருப்பி அடிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நீங்கள் ஒரு புழுவை கூட போட்டு தலையில் நசுக்கிறீங்கன்னா அது எந்த தான் நிற்கும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவர் திருப்பி பேசின உடனே இப்போ வலிக்குதா உங்களுக்கு? ஏன்னா உங்கள் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு கலைஞர் கருணாநிதி காலத்தில் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் எப்படியெல்லாம் இந்திரா காந்தியை பேசுனீங்க, எப்படியெல்லாம் கர்மவீரர் காமராஜரை பேசுனீங்க, எல்லாரையும் நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும், ஏன் எம்ஜிஆர் அவர்களை எப்படி பேசுனீங்க, ஜெயலலிதா அம்மாவை எப்படி பேசுனீங்க, ஒவ்வொரு கட்டத்தையும் பெரியாரே எப்படி பேசுனீங்க, பெரியாரை எந்த அளவுக்கு பேசுனீங்க, இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் எடுத்து பேசுனாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? அப்போ என்னென்னா நீங்கள் ஆட்சியை பற்றி சொல்லுங்கள், அவர் ஆட்சியில் என்ன குறை இருந்துச்சோ அதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு ஒன்று நீங்கள் அந்த படத்தை வச்சுட்டு எப்படி காலில் ஊர்ந்தார், எப்படி தவழ்ந்தார், என்னென்ன பார்த்தாரு, காலுக்கடியில் பூந்தார், என்னென்ன பேச்சு பேசுனீங்க, அதெல்லாம் கொச்சையாக தெரியலையா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள். அப்போ அவர் திருப்பி தாக்கும்பொழுது ஒரு விவசாயி சாதாரணமாக இவர் பேச மாட்டார்னு இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ செல்வப்பிறந்தவங்க பேசுகிறது எல்லாமே நீங்கள் இன்னொரு பக்கம் இருந்து பாருங்கள், ஊடகத்தில் சொல்கிறதெல்லாம் மறைபொருள் என்ன இதில்? இன்றைக்கி உதயநிதி அப்படி பேசுவார் ஏற்கதாங்க, ஸ்டாலின் அப்படி பேசுவார் ஏற்கதாங்க, அந்த கட்சியே அப்படி தாங்க பேசுங்க. ஆனால் உத்தமனாக இருக்கிற எடப்பாடி அப்படி பேசலாமா? இதெல்லாம் நீங்கள் கேட்க வரீங்க? அதுதானே உண்மை, அதுதானே. இப்போ இந்த சைடு பேசுகிறது நீங்கள் விமர்சனமே கடந்த காலங்களில் பண்ணவே இல்லை. ஆமாம் கண்டிக்கவும் இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறதுல என்ன இன்றைக்கி கண்டிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சைடு பேசுகிறது இயற்க, இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து அத்தனை பேரும் பேசுவாங்க, ஆனால் எடப்பாடியார் அப்படி பேச மாட்டார். அவர் அப்போ தெரியுதா? இப்போ அவரே பேச வச்சுட்டாங்களே. அவரே பேச வச்சுட்டாங்க. பொறுத்திருந்து ஒரு நாள் பொங்கி எழத்தான் செய்வாங்க, அதுதானே முக்கியம். அப்போது இனிமேல் இப்படி பேசக்கூடாதுன்றது நம்மளுக்கு இயற்கை. யார் பேசினாலும் தவறு தான், அது நாகரிகம் இல்லாமல் இந்த மாதிரி வாழ்க்கை. ஆனால் தனி வாழ்க்கைன்றது யாருக்கும் ஒன்றும் கிடையாது சார், அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை தரம் தாழ்ந்து தான் விமர்சிக்கக்கூடாது. ஆனால் தனி வாழ்க்கையை விமர்சிக்கலாம், யாருனாலும் விமர்சிக்கலாம். தனி வாழ்க்கையை ஒரு தலைவருக்கு ஒழுங்கான தனி வாழ்க்கை இருக்கணும். அது மறைபொருளாக இருந்தாலும் சரி, அது இலைமறைவு காயாக இருந்தாலும் சரி, அது வெளியே வருதுன்னா விமர்சனத்துக்கு வரதான் செய்யும். தனி மனித ஒழுக்கம் எந்த ஒரு தலைவருக்கும் தேவை. உங்களை பின்பற்ற இளைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க. அப்போ அதனால் பொது வாழ்வு நேர்மை, தனி வாழ்வு தூய்மை இருக்கிறவங்க மட்டும்தான் ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியும். நீங்கள் ஒன்றும் வேணாம், தனி வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு இலக்கணம் மாதிரி சொல்லுவாங்க, தனி வாழ்க்கையை விமர்சிக்க. தனி வாழ்க்கையில் எப்படி வேணால் இருந்துக்கலாமா? அப்புறம் எப்படி நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர முடியும்? யோசிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்க உங்கள் கண்ணு முன்னால். எடப்பாடியார் இருக்கார், அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாலின் இருக்கார், உதயநிதி இருக்கார், உதயநிதி கூட சீமான் இருக்கார், அதே மாதிரி நம்ம விஜய் இருக்கார். நீங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இதில் தனி மனித ஒழுக்கம் இருக்கிறவருக்கு நம்ம முதல் சான்ஸ் கொடுக்கணும், அவருக்கு வாக்களிக்கணும்னா யார் உங்கள் கண்ணில் தோணும்? இதில் தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு யாரை தோணும்? எடப்பாடியார் மேலே ஒரு கரை யாராவது ஒரு குற்றம் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்போது தனி வாழ்க்கையிலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, அவர் ஒரு 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 கடைக்கோடி விவசாயி இந்த அளவுக்கு உழைக்கிறார்னா அவரை அங்கீகரிக்கிறதுக்கு நாட்டில் இருக்கிற மக்கள் தயங்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவரை இந்த முறை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்பார்கள். இப்போ விஜய் கட்சி இருந்தால் கூட சரி, அதை அந்த 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 தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன யோசிப்பாங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் சிந்திப்பாங்க. என்னென்னா வெறுப்பு அரசியலை கொண்டு விதைக்கிறார்கள். அப்போது திமுக மேலே வெறுப்பு இருந்தால் அதை அதிமுகவுக்கு விட வேண்டும் என்றால் விஜயை பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் காலம் இருக்கிறது. என்னென்னா நீங்கள் சோதனைகளை தாண்டி நெருப்பாற்றை கடந்து ஒரு தோல்வியை சந்தித்து சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்குது? ஏன்னா நிறைய பேர் வந்தாங்க. கண்டிப்பாக உலக நாயகன் கமல் வந்தார், விஜயகாந்த் ஐயா வந்தார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதிமுக வந்துச்சு. எல்லாம் நாங்கள் திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பில் வந்தவங்க தானுங்க.
மதிமுக திமுக எதிர்ப்பு தானே அது? கண்டிப்பாக தேமுதிக திமுக எதிர்ப்பு தானே? கேப்டன் விஜயகாந்த் திமுக எதிர்ப்பு தானே? நிச்சயமா. சீமான் மட்டும்தான் எல்லாருக்கும் எதிர்ப்பு, தனி சித்தாந்தம். அதற்கு அடுத்த கட்டத்தில் எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ கமலஹாசன் திமுக எதிர்ப்பு தானே? எல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? ஆனால் திமுகவில் எதிர்ப்பில் உருவான ஒரே கட்சி 1972 அதிமுக. நிரந்தர திமுக எதிர்ப்பாளர், நிரந்தர திமுக எதிர்வரிசையில் இருக்கிறது அதிமுக மட்டும்தான். காலம் ஃபுல்லாக திமுக எதிர்ப்புன்னு சொன்னவங்களாம் திமுக கிட்ட இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா, ஒரு தோல்வியை உங்களுக்கு கொடுத்த பிறகு 5 வருஷம் நீங்கள் எப்படி போராடுறீங்க? இப்போ விஜய் ஒரு தோல்வி வந்துச்சு, ஒரு வெற்றி கிடைக்கல, அடுத்த 5 வருஷம் எப்படி போராட போகிறீங்க? களத்தில் எப்படி நிற்க போகிறீங்க மக்களுக்காக? அதுதான். ஏன் இப்போ சீமான் தோற்று மறுபடியும் நிற்கலை, விட்டுட்டு ஓடலையே களத்தை, நிற்கிறாருல்ல. அதுபோல் நீங்கள் நிற்பீங்களா? இதுதான் முக்கியம். அப்போது மக்கள் அதை பார்ப்பாங்க. அடுத்த முறை உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம். ஆனால் இந்த எடுத்த உடனே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. அதுதான் மக்கள் அதை யோசிப்பாங்க. எடுத்த உடனே கொடுக்கக்கூடாது. ஒரு தோல்வியை சந்தித்து 5 வருஷம் என்ன போராடுறது பார்க்கலாம் மக்களுக்காக, அப்புறம் நம்ம அங்கீகாரம் கொடுக்கலான்னு யோசிப்பாங்க. அதுதான். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். நன்றி.